அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஜிஎஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நான் புதுசாக இப்போ தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன், அதனால் ஜிஎஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன தான் தமிழ் மேக்ஸ்லாம் நம்ம படித்தாலும் ஜிஎஸ் படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியாது. ஓகேவா? அதனால் ஜிஎஸ் பார்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்டாக தான் இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சினா என்னன்னே தெரியாது, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிலபஸ் எடுத்து வச்சு ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் புதுசாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பயமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பற்றின எந்த ஒரு அவேர்னஸோ அதை பற்றின எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கான ஒரு டைமு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்பொழுது நம்ம அதுக்கு நம்மளே 4 பேருக்கு அதை பற்றி சொல்கிற மாதிரி நம்மளோட அந்த நாலேஜ் அதிகமாக இருக்கும், பயம்லாம் போயிடும். அந்த மாதிரி தான் இதுவும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜிஎஸ் சிலபஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, அது சம்மந்தமாக நம்ம எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்ற மெட்டீரியலை கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மூணாவதாக எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் அதில் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணணும். சரியா? அப்படி பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் நம்மளால் கெயின் பண்ண முடியும். சரியா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஜிஎஸ் சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, குரூப் 4 படிக்கிறீங்கனாலும் சரி, குரூப் 1 படிக்கிறேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கான சிலபஸை டவுன்லோட் பண்ணி அதை ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் படிக்க உட்காருறீங்களோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை எழுதி ஒட்டி வச்சுக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். அதை எழுதி ஒட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் அதை பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் சிலபஸ் ரிலேட்டடாக படிச்சுட்டே இருக்கீங்க, புக் எடுத்து வச்சு படிக்கிறீங்க, திடீர்னு ஒரு லெசனை பார்க்கும்பொழுது இதெல்லாம் சிலபஸில் இருக்குமோ அப்படின்ற டவுட் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எழுதி வச்சுருக்கிறத பார்க்க முடியும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சிலபஸ் டெய்லி ஒரு கிளான்ஸ் எடுத்து பார்க்குறது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போது சமீபத்தில் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஏதோ ஒரு கொஷின் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சிலபஸ் இப்போ குரூப் 4ல், குரூப் 2ல், குரூப் 1ல் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சிலபஸில் என்ன இருக்கோ அதுலேருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அது தாண்டி வேறு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, டெய்லியுமே ஒரு கிளான்ஸ் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம புக்கில் அதை படிக்கும்பொழுது இந்த இடத்துல நம்ம நல்லா படிக்கணும், சிலபஸில் இந்த வார்த்தை இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தோணும். அப்போ டீவியேட் ஆகி போக தேவையில்லை. ஓகேவா? இப்போ நம்ம சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக படிக்க போகிறதில்ல. இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி புக்கோ இல்லை ஒரு மற்ற ஏதோ ஒரு புக் லைப்ரரியிலேருந்து எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ரிலாக்ஸேஷனுக்காகவும் நாலேஜை வளர்க்குறதுக்காகவும் படிக்கிறோம் அப்படின்னும்போது எல்லாத்தையும் நம்ம இஷ்டம் போல் படிக்கலாம். ஆனால் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா அங்கே என்ன கேட்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் இல்லையா? அந்த டைமில் நம்ம டீவியேஷன் இருக்குது அப்படின்னா அது நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லியுமே சிலபஸை ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சிலபஸையே மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்வாங்க. சிலபஸ் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். அது நான் ட்ரை பண்ணேன், என்னால் அது முடியல. ஓகேவா? ஆனால் சிலபஸில் என்னென்ன முக்கியமான டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியும். அந்த அளவுக்கு மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சிலபஸை பார்த்துட்டீங்க. அடுத்த விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, 6th-லேருந்து 12th வரைக்கும் சிலபஸ் ரிலேட்டடாக இருக்க புக்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புக்காகவே வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில கிளாஸோட மெட்டீரியல்ஸ், சில இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல்ஸ் வாங்குறத விட பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸே கிடைக்கல அப்படின்ற பட்சத்துலனா மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா மெட்டீரியல்ஸ் வாங்கும்பொழுது உங்களுக்கு கண்டென்ட்டை மட்டும் ராவாக கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை படிக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வாட்டி இப்போ நான் என்ன மாதிரி ஒரு 4-5 வருஷம் படித்தவங்களுக்கு கண்டென்ட்டை மட்டும் படிக்கிறது ஒரு டைம் சேவிங் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்றபோது நீங்கள் கண்டென்ட்டை மட்டும் அவங்க ராவாக கொடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு பேஜ் 1.5 பேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை தலைவலிக்கிற மாதிரிலாம் வரும்.
நான் இதெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறதுனால தான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் ஒரு கிளாஸ்க்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஒரு 5000 ரூபாய் காசு கட்டினேன் அப்படின்னு சொல்லி. காசு கட்டின உடனே அவங்க வந்து 1-2 மெட்டீரியல்ஸ்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. தமிழில் வந்து அந்த நூலாசிரியர் பற்றிலாம் வந்து எழுதி அப்படியே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்ல வந்து ஹிஸ்ட்ரி மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த பானிபட் போர் அந்த மாதிரி போர்லாம் போட்டு மன்னர்கள் பேர், அதோட வருஷம், அதோட அந்த மராத்திய போர்கள், அதுக்கப்புறம் ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு போர்கள், அதுலலாம் வருஷம் மட்டும் வரும் இல்லையா, அதெல்லாம் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும்போதே தலைவலிக்கும். இது வரைக்கும் நான் அதை எடுத்து படித்தது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளால் அந்த மாதிரி ராவான கண்டென்ட் படிக்கும்போது நம்மளால இன்ட்ரெஸ்ட் கொடுத்து படிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த கதைலாம் நல்லா தெரிஞ்சு இப்போ வந்து நம்மளுக்கு படிக்கச்சுன்னா அதை ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் புதுசாக படிக்கிறவங்க ஸ்கூல் புக்ஸை கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்தது ஸ்கூல் புக்கில் என்ன கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ் புக்கு கம்பல்சரி கலெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா, இங்கிலீஷை வந்து லாங்குவேஜுக்கு எடுக்கிறீங்கன்னா 6th to 10th வந்து படித்தாலே போதுமானது. இங்கிலீஷ் புக் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும், சரியா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு சோஷியல் புக் இருக்கு இல்லையா, சோஷியலும் சயின்ஸும் சேர்ந்தே வந்து 6th-லேயும் 7th-லேயும் நம்மளுக்கு வருது. அதுக்கப்புறம் 8th, 9th, 10th-லலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சயின்ஸ் புக் வந்து வருது. அப்போது சயின்ஸ் வந்து எடுத்துக்கணும். சயின்ஸில் 6th to 12th கலெக்ட் பண்ணிக்கணும். 6th to 10th கலெக்ட் பண்ணிக்கணும். சோஷியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 11th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி புக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து இது ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பாலிட்டி படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து சில விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு அந்த பயாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் படிக்கும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படும். ஆனால் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த 2 புக்கு இருந்தாலே போதுமானது. எக்கனாமிக்ஸ் புக்கு மறந்துட்டேன். எக்கனாமிக்ஸ் புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? இந்த 3 புக் வந்து 11th புக்கில் கட்டாயமாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 12th பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எக்கனாமி புக்கு, அதுக்கப்புறம் வணிகவியல்னு ஒரு புக் இருக்கும் இல்லையா அது, அதுக்கப்புறம் 11th 12th 2த்துலேயுமே எத்திக்ஸ் புக்கு 2 புக்கு இருக்குது, ஓகேவா? இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறது ரொம்பவுமே முக்கியம். ஜிஎஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 10th தானே குரூப் 4க்கு அப்படின்னும் பொழுது நாங்கள் 6th to 10th வரைக்கும் படித்தாலே போதுமானு கேட்டிருக்கீங்க. 6th-லேருந்து 10th வரைக்கும் படித்தா பத்தாது. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் தான் சொல்லுவாங்க. ஆனால் கண்டென்ட் வந்து 11th தான் அதிகமாக இருக்குது ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். 12th வந்து ஐஎன்எம் வந்து அதில் தான் இருக்குது. அதே மாதிரி பாலிட்டி வந்து 12th புக்கில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹிஸ்ட்ரி 11th-லேயும் கொஞ்சம் இருக்குது. எக்கனாமியில் அவங்க கேட்குற எல்லா கொஷினுமே எங்கே தான் இருக்கும் அப்படின்னா 11th ஹிஸ்ட்ரி புக், பாலிட்டி எக்கனாமி புக்கில் தான் இருக்குது, சரியா? அப்போ அவங்க கேட்குறது இல்லாமல் 11th 12th-லேயும் இருக்குது. இப்போ குரூப் 4 நடந்த குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி பாயிண்டில் வந்து எல்லா கொஷினுமே வந்து எங்கே கேட்டிருந்தாங்கன்னா 11th புக்கிலேருந்து தான் கேட்டிருந்தாங்க. அதனால 11th புக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் புக்கு, அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது இந்திய அரசியலமைப்பு புக்கு, அதுக்கப்புறம் எத்திக்ஸ் புக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி புக், இந்த 4 புக்கு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி 12th-லேயும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே மஸ்ட்டு. இது இல்லாமல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சில பயாலஜி புக்கெலாம் வந்து நம்மளுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படுது. பயாலஜியில் அந்த உயிரினங்கள் பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 12th பயாலஜி புக்கில் வந்து இருக்குது. அதே மாதிரி பாட்னியில் சில கொஷின்ஸ்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு 11th-லலாம் கொஞ்சம் கவர் ஆகுது. ஆனால் 1-2 லெசன்ஸ் தான் அது வந்து வரும். அதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். புக்கெலாம் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது வந்து தான் புக்கு தேவையானது அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து நீங்கள் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு 3 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாலிட்டி முக்கியமான சப்ஜெக்ட், அடுத்து ஹிஸ்ட்ரி 2வது முக்கியமான சப்ஜெக்ட்டு, 3வது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். இது 3த்தையும் எடுத்து ஷெட்யூல் போட்டு வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் எல்லா ஜிஎஸ்ஸையும் கொஞ்சம் நாளில் கவர் பண்ண முடியும். அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், சரியா? தேங்க்யூ.